உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். புதன் ஒரு சுபகிரகம். கல்விக்கு அதிபதி புதன். படித்தவர்கள் மட்டுமின்றி படிக்காதவர்களாக இருந்தாலும் புதன் பலம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மேன்மையடையலாம். ஒரு ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றிருந்தால் ஜாதகன் ஒரு கல்விமான், புத்திசாலி. சுபகிரகங்களோடு சேர்ந்தால் சுபகிரகங்கள் தரும் பலனை புதன் தருவார். அசுபகிரகங்களோடு சேர்ந்தால் அசுபகிரகங்கள் தரும் பலன்களை புதன் தருவார். எனவே புதன் பலம் பெற்றிருந்தால் சிறந்த கல்விமான்களாகவோ, மேடை பேச்சாளர்களாகவோ, ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவோ, கணித மேதைகளாகவோ புகழ் பெற முடியும். புதன் நரம்புகளுக்கு அதிபதி என்பதால் புதன் பலம் பெற்றவர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாக விளங்குவார்கள். புதன் பலம் குறைந்தவர்கள் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களால் துன்புறுவார்கள். நிறங்களிலே பச்சை நிறம் இவருடையது, நவரத்தினங்களில் மரகதம் இவருடையது, மகாவிஷ்ணு இவருடைய அதிதேவதையாவார். எனவே மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் புதனின் ஆற்றலை பெறலாம். புதன் ராசி மண்டலத்தில் மிதுனம், கன்னி ஆகிய இரு ராசிகளுக்கு உரியவர். இந்த இரு ராசிகளும் லக்னமாக அமைந்து அங்கே புதன் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது மிதுனம் கன்னியில் புதன் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். பொதுவாக புதன் லக்னத்தில் அமர்ந்தால் திக்பலம் பெறுவார். திக்பலம் பெறும் கிரகம் ஜாதகத்தில் உள்ள மற்ற தோஷங்களையும் கட்டுப்படுத்தும். லக்னத்தில் புதன் அமைந்தால் ஜாதகர் இளம் வயதிலேயே வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்பவர்களாகவும், கல்விமான்களாகவும், வெளிநாட்டு பொருள்களை ஏஜென்சி மூலம் எடுத்து வியாபாரம் செய்பவர்களாகவும், மிகப்பெரிய நிறுவனங்களை எடுத்து நடத்தும் தொழிலதிபர்களாகவும் விளங்க முடியும். மிதுனம் 10ஆம் இடமாக அமைந்து அதில் புதன் அமர்ந்திருந்தால் ஜாதகர் பெரிய தொழிலதிபராக விளங்க முடியும். பல பேருக்கு வேலை வாய்ப்பை தரும் அமைப்பை உருவாக்கும். சந்திரனுடன் புதன் சேர்ந்தால் ஜாதகர் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் கல்விமான்களாகவும் இருப்பார்கள். லக்னத்தில் அமர்ந்த புதன் நல்ல குடும்ப விருத்தியையும் நீண்ட ஆயுளையும் தருவார். 2ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு பேச்சு வன்மையை தருவார். வழக்கறிஞர்கள், பேராசிரியர்களாக ஜாதகரை உருவாக்குவார். 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு வெளிதேச பிரயாணத்தை தருவார். நூலாசிரியராக புகழ் பெற வைப்பார். நல்ல குடும்ப நலத்தை தருவார். சொத்து சுகத்தை தருவார். 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு தாயாரின் அன்பு கிடைக்கும், தாயாரின் சொத்து கிடைக்கும், நல்ல நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும், வாகன வசதிகள் கிடைக்கும், கார் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும், சொத்து சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் புதன் சுபராசிகளிலே அமர்ந்திருந்தால் வெளிநாட்டு தூதுவர்களாகவோ, அரசியல் காரியதரிசியாகவோ, சட்டமன்ற உறுப்பினராகவோ ஜாதகர் புகழ் பெற முடியும். தாய்மாமன் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவார்கள். 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாக இருப்பதால் அங்கே புதன் அமர்ந்தால் நல்ல சத்புத்திரர்களை ஜாதகர் பெறுவார். 6ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் நோய் ஏற்படும். பொதுவாக 6ஆம் இடத்தில் அமரும் புதன் அசுப பலன்களைத்தான் தருவார். பொதுவாக 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களில் 6, 12இல் புதன் அமர்வது நல்லதல்ல. 12இல் அமர்ந்தால் ஜாதகருக்கு வீழ்ச்சியையும் வீண் விரயத்தையும் தான் ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் நல்லது. ஆனால் அந்த புதனை ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் புதனுக்கு இல்வாழ்க்கைக்கு தேவையான வீரிய சக்தி கிடைக்கும். 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு அழகான மனைவி அமையும். ஆனால் 7ஆம் இடத்தில் புதன் பலம் குறைந்தால் ஜாதகர் கீழ்குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணக்கும் நிலை ஏற்படும். 8ஆம் இடத்தில் பொதுவாக புதன் நல்ல பலன்களை தருகிறார். புதன் 8ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படும், நல்ல செல்வ வசதிகளை தருவார். 9ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அனைத்து விதமான பாக்கியத்தையும் தருவார், செல்வ வசதிகளை தருவார். ஜாதகர் தந்தையாரோடு நல்ல உறவை பேண வைப்பார், கடவுள் கடாட்சம் கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். அங்கே புதன் அமர்ந்தால் ஜாதகர் நல்ல தொழிலை ஏற்படுத்தி சம்பாதிக்க முடியும், புகழ் பெற முடியும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல லாபம் ஏற்படும், செல்வந்தர்களாக திகழ முடியும். பொதுவாக புதன் பலம் பெற வேண்டும். சூரியனோடு சேர்ந்தால் எந்த அளவுக்கு நெருங்கி வக்ரம் பெறுகிறாரோ அந்த அளவுக்கு ஜாதகருக்கு அதிபுத்திசாலித்தனத்தையும் மேதாவித்தனத்தையும் புதன் தருவார். இதர அசுப கிரகங்களான கேது, ராகுவோடு புதன் சேர்வது
நல்ல பலன்களை தருவதில்லை. புதன் சூரியனோடு இணைந்தால் புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். அதாவது ஜாதகருக்கு புகழை தரும், செல்வத்தை தரும். பொதுவாக புதன் நீசம் பெறக்கூடாது. நீசம் பெற்ற புதன் நல்ல பலன்களை தருவதில்லை. ஆனால் நீச்ச பங்கம் பெற்றால் மட்டும் நல்ல பலன்களை தருவார். சூரியனை தவிர மற்ற அசுப கிரகங்களோடு புதன் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் 17 வருடமான புதன் தசையில் நல்ல பலன்கள் நடப்பதில்லை. புதனுக்கு வக்ரம், அஸ்தமனம் போன்ற தோஷங்கள் இல்லை. நடுநிலைமை கிரகம்தான் புதன். ஜாதகத்தில் நடுநிலைமை பெற்றிருந்தால் நல்ல பலன்களை தருவார். சுபகிரகங்களோடு புதன் சேர்ந்தால் சுபகிரகத்தின் பலனை தருவார். அசுப கிரகங்களோடு சேர்ந்தால் அசுப கிரகங்களின் பலனை புதன் தருவார். பொதுவாக 17 வருடமான புதன் தசையில் புதனின் அதிதேவதையான மகாவிஷ்ணுவை வழிபட்டு நலம் பெற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.